ஹலோ காய்ஸ், வாங்க ஒரு ஹெல்த்தியான ஒரு பொரியல் என்னென்ன வச்சு செய்யலான்னு பார்க்கலாம். வாழைப்பூ முருங்கைக்கீரையும் தாங்க வச்சு செய்ய போகிறோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரியட்டுங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் வாழைப்பூவை நல்லா அலசிட்டு பொடுசாக கட் பண்ணி இந்த அளவுக்கு வச்சுருக்கேங்க. முருங்கைக்கீரையும் அலசி உருகி வச்சுருக்கேங்க. இப்போ வாழைப்பூவை சேர்த்து நல்லா வேக விட்டுறலாங்க. ஃபஸ்ட்டே வாழைப்பூவை சேர்த்து நல்லா வேக விட்டுருவோம். லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. வாழைப்பூ வெந்ததுக்கப்புறம் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாங்க. முருங்கைக்கீரையும் நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக விடுங்க. முருங்கைக்கீரையும் நல்லா வேகணும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்குங்க. தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுக்குங்க. நல்லா வேகட்டும். இதுக்கு ஒரு மிக்ஸி சார் எடுத்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் தேங்காய் துருவல், அரை டீஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து தண்ணி ஊற்றாமல் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது நல்லா வெந்தது பார்த்து அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கணுங்க. ஃபஸ்ட்டே நம்ம உப்பு சேர்க்கக்கூடாது. இது நரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான ஆரோக்கியமான முருங்கைக்கீரை வாழைப்பூ பொரியல் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.